கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் தேவனுடைய கிருபையில் வளர வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டான் ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு, ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தமான பவுல் அப்போஸ்தலன் இங்கே ஒரு காரியத்தை மிக தெளிவாக பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். அதாவது நமது விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் தேவனுக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவர். ஆனால் அந்த ஆபிரகாம் இந்த பூமியிலே ஒருவேளை நீதிமானாக்கப்படுவதற்கு காரணம் அவர் தன் கிரியைகளினால் நீதிமானாக்கப்பட்டாரா அல்லது விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டாரா என்று கவனித்து பார்த்தால் அவர் தேவன் மீது வைத்த விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டார் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை அவர் கிரியைகளினால் நீதிமானாக்கப்பட்டிருப்பார் என்று சொன்னால் அவர் தேவனுக்கு முன்பதாக மேன்மை பாராட்டுவதற்கு ஏதுவாக இருந்திருக்கும். ஆனால் அவர் கிரியைகளினால் நீதிமானாக்கப்படவில்லை, விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டபடியினால் தேவனுக்கு முன்பதாக மேன்மை பாராட்டுவதற்கு ஏதுவில்லை என்று சொல்லுகிறார். உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளுக்குள் மேன்மை பாராட்டுகிற அனுபவங்கள் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, உலக பிரகாரமான வாழ்க்கையில் பலர் மேன்மை பாராட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். உன்னை விட படிப்பில் நான் சிறந்தவன், உன்னை விட வசதியில் நான் சிறந்தவன், உன்னை விட என் குடும்பம் பெரிய பாரம்பரிய ஒரு வம்சாவளியை கொண்ட குடும்பம், இப்படி உலக பிரகாரமான மனிதர்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த ஒரு விசுவாசியும் தேவனுக்கு முன்பாகவும் சரி மனிதர்களுக்கு முன்பதாகவும் சரி மேன்மை பாராட்டுவதற்கு இடமில்லை என்று சொல்லுகிறது. மிக தெளிவாக கர்த்தருடைய ஆவியானவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். மேன்மை பாராட்டுகிறவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்ட வேண்டும். வேறு எந்த காரியத்தை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு அவனுக்கு இடமில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கவனித்து பாருங்க, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் கர்த்தரை விசுவாசித்து தான் பின்பற்றுகிறோம், கர்த்தரை தரிசித்து பின்பற்றவில்லை. அப்படியானால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்களும் நானும் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் ஒழுங்கில் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் மேன்மை பாராட்டுதலுக்கு இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய அன்பை விட்டு, கிருபையை விட்டு, ஆசீர்வாதத்தை விட்டு ஒரு மனிதன் விலகி சென்று விடுகிறான். கவனித்து பாருங்க, லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 2 பேர் ஜெபம் பண்ணுவதற்கு ஆலயத்துக்கு வருகிறார்கள். ஒருவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே, இந்த ஆயக்காரனை போல் நான் இராதபடியினாலுமே ஸ்தோத்தரிக்கிறேன், வாரத்தில் 2 நாட்கள் உபவாசம் பண்ணுகிறேன், நான் தசமபாகமெல்லாம் கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் கிரியைகளை குறித்து அவன் ஜெபிக்கிறான். வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனை புறக்கணித்தார். ஆகவே தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் மேன்மை பாராட்டுவதற்கு ஏதுவில்லை. ஒரு விசை ஒரு கிராமத்தில் நான் கன்வென்ஷன் கூட்டத்தில் பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த நாட்களில் நான் நித்திய ராஜ்யத்தை குறித்து, பரலோகத்தை குறித்து 3 நாட்களும் பிரசங்கித்தேன். நான் பிரசங்கித்து முடித்து மேடையிலிருந்து இறங்கி வரும்பொழுது ஒரு வயதான தகப்பனார் என்னை சந்தித்து சொன்னார், தம்பி, நான் பரலோகத்துக்கு நிச்சயமாய் வந்து விடுவேன், எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு என்று சொன்னார். உடனடியாக நான் மிகுந்த சந்தோஷப்பட்டு அந்த தகப்பனாரின் கரங்களை பிடித்து, ரொம்ப சந்தோஷம் ஐயா, எப்படி அந்த நிச்சயத்திற்குள் கடந்து வந்தீர்கள், எப்பொழுது அந்த நிச்சயத்திற்குள் கடந்து வந்தீர்கள் என்று கேட்டேன். உடனடியாக அந்த தகப்பனார் சொன்னார், இந்த ஆலயத்தின் கோபுரம் கட்டப்படுகிற நாட்களில் 1 லட்சம் ரூபாய் நான் கொடுத்தேன் என்று சொன்னார். யோசித்து பாருங்கள், அந்த ஆலயத்தின் கோபுரம் கட்டப்பட்ட காலம் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக கட்டியிருக்கிறார்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்பு 1 லட்சம் ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை. அவர் சொல்லுகிறார், நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், ஆகவே நான் நித்தியத்தை சுதந்தரிப்பேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக போய்விட்டது. காணிக்கையாக கொடுத்த பணத்தை வைத்து நான் நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். எத்தனை ஒரு மதியினம் பாருங்கள், எத்தனை ஒரு அறிவீனம் பாருங்கள். ஒரு மனிதன் 1 லட்சம் ரூபாய் தேவனுடைய ஊழியத்திற்கு காணிக்கை கொடுத்தால் பரலோக ராஜ்யம் கொடுக்கப்படும் என்று சொன்னால் எல்லாரும் கொடுத்து விடலாமே. கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிப்பட்டதல்ல.
ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தரை பின்பற்றுகிற நீங்கள் உங்களை குறித்து ஜாக்கிரதையாய் இருக்க அழைக்கப்படுகிறீர்கள். ஆபிரகாமே தேவனுக்கு முன்பதாக மேன்மை பாராட்டுவதற்கு இடமில்லை என்று சொன்னால், நீங்களும் நானும் மேன்மை பாராட்டுவதற்கு என்ன ஸ்லாக்கியம் இருக்கிறது அல்லது என்ன வழி இருக்கிறது? யோசித்து பாருங்கள். தயவு செய்து தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், மனத்தாழ்மையாய் நடப்பதை கற்றுக்கொள்ளுங்கள், பொறுமையுள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுக்கு முன்பதாக விசுவாசத்தை குறித்தும் தேவனை குறித்தும் மேன்மை பாராட்டலாமே ஒழிய வேறு எந்த ஒரு காரியத்தை குறித்தும் மேன்மை பாராட்டக்கூடாது. ஆகவே கர்த்தரை பின்பற்றுகிற உங்கள் வாழ்க்கையில் மேன்மை பாராட்டுகிற பெருமைக்குரிய விஷயம் இருக்கிறதா என்பதை பார்த்து அதை உங்களை விட்டு எடுத்து போடுங்கள் என்று அன்புடனும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்ளுகிறேன். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளுக்கு சோதனையாக கண்ணியாக அநேகர் மேன்மை பாராட்டுகிற இருதயத்திற்குள் இருக்கிறார்கள். ஐயா, நான் ஊழியங்களுக்கு இவ்வளவு காணிக்கை கொடுக்கிறேன், நான் வாரந்தோறும் உபவாசம் பண்ணுகிறேன், நான் வேதத்தை இத்தனை முறை படித்திருக்கிறேன், இப்படி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உமது பிள்ளைகள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். சுவாமி, உமது அன்பு கரத்தில் உமது பிள்ளைகளை தந்து ஆசீர்வதிக்கிறேன். எந்த விதத்திலும் மேன்மை பாராட்டி கர்த்தரை விட்டு கர்த்தருடைய கிருபையை விட்டு உமது பிள்ளைகள் விலகி போகாதபடி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை காத்துக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அன்புள்ளவர்களாக, பரிசுத்தமுள்ளவர்களாக, தாழ்மையுள்ளவர்களாக தங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனை சுதந்தரிக்க உமது இரக்கத்தை உமது பிள்ளைகளுக்கு காண்பித்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.